ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இதைத்தான் அந்த நாளில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆவிக்குரியவர்கள் யார், மாம்சத்துக்குரியவர்கள் யார்? ஆவிக்குரிய மனிதர்களிடம் அவர்கள் ஆவிக்குரிய மனிதர்களினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், மாம்சத்துக்குரிய மனிதர்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். இதை இன்றைக்கு வேதத்திலிருந்து கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அறிந்த சத்தியங்கள் தான், அதை ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். ஸோ ஆவிக்குரிய மனிதன் யார், மாம்சத்துக்குரிய மனிதன் யார், இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், இதை வேதத்திலிருந்து பார்த்து எதற்காக பார்க்க போகிறோம்னா, நம்முடைய நிலை என்ன என்கிறதை மாத்திரம் பார்க்கிறதற்கல்ல, நம்முடைய நிலையை அறிந்து ஒருவேளை நம்முடைய நிலை வேத கூறுகிற தரத்திற்கு சரியாக இல்லை என்றால் இன்னும் ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கும்படி, நம்மை உந்தி தள்ளும்படி இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நம்மை குற்ற உணர்வுக்குள்ளாக்க அல்ல, நம்முடைய நிலையை சுட்டி காண்பித்து நம்மை குற்ற உணர்வுள்ளவர்களாக மாற்றுவதற்கல்ல, மாறாக நம்முடைய ஜீவியத்தின் தரம் ஒருவேளை வேதம் காண்பிக்கிறதற்கு குறைவாக இருக்குமேயானால் மேலும் நம்முடைய ஜீவியத்தின் தரம் வார்த்தைக்கு நேராக உயர்த்தப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலம் நம்முடைய இருதயங்களிலே கிரியை நடப்பிப்பாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 to 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். எல்லாரும் நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 3வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்திற்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்கு கூறியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் அல்லவா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின ஒரு நிருபம் தான் இந்த நிருபம். 1 கொரிந்தியரும் சரி 2 கொரிந்தியரும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே இருந்த அந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த கொரிந்து சபை யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது? யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது? பவுலினால். அதுவும் சந்தேகமாக சொல்கிறீங்கல்ல. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த சபையை ஸ்தாபித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது, மொத்தம் 3 மிஷனரி பயணங்கள் அப்போஸ்தல நடபடிகள் இருக்குது. ஸோ தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபையை ஸ்தாபிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல நடபடிகள் 18வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த மனிதனை கொரிந்து பட்டணத்தில் எப்படியாய் பயன்படுத்தினார் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். 1வது வசனத்தை வாசிப்போம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அங்கு ஊழியம் செய்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். இதற்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாங்கிற அந்த கூடார தொழில் செய்கிற அந்த மனிதர்களை நாம் பார்க்க முடியும். அவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை, இந்த பாவம் நிறைந்த ஒரு சிட்டி, இது பாவம் நிறைந்த ஒரு நகரம், அந்த நகரத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ததின் விளைவாக இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை ஸ்தாபித்து எவ்வளவு காலம் ஊழியம் செய்தார் என்றால், 11வது வசனம் 18வது அதிகாரம், அதே 18வது அதிகாரம் 11வது வசனத்தில், அவன் ஒரு வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். இந்த 2வது மிஷனரி பயணம் எப்போ நடந்ததுன்னா, கிபி
50லிருந்து 52க்குள்ள இந்த ரெண்டாவது மிஷினரி பிரயாணம் நடந்தது. ஸோ இந்த சம்பவம் நடந்தது கிறிஸ்து பிறப்பிற்கு பின் 50 வருடங்கள்லேருந்து 50 அல்லது 50லிருந்து 52 இப்படிப்பட்ட இடைப்பட்ட இந்த ஆண்டுகளுக்குள் இந்த சம்பவம் நடந்தது, இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஸோ இப்போ என்ன செய்கிறாருன்னா, அங்கே ஏறக்குறைய 1.5 வருடங்கள் தங்கி தேவனுடைய வசனத்தை அவர் என்ன செய்தார் என்றால் உபதேசம் பண்ணினார். சாதாரண சபை கிடையாது, பவுலினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை, பவுல் தேவனுடைய வார்த்தையை போதித்த திருச்சபை. இப்பொழுது தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தில் ஏறக்குறைய 4 அல்லது 5 ஆண்டுகள் கழித்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். கிபி 56 இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தின் போது இந்த கொரிந்தியர்களுக்கு எழுதினார். 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கழித்து அந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது தான் இங்கு நாம் வாசித்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் தான் ஸ்தாபித்த சபை, தான் தேவனுடைய வசனத்தை உபதேசித்த சபை, அந்த சபையாரினுடைய நிலைமையை இங்கு ஆண்டவர் பவுலின் மூலம் அங்கு எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? நான் முதல் தடவை வந்தபோது உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியவில்லை. முதல்ல நான் உங்ககிட்ட பிரவேசித்த போது நான் எப்படி பேசுனேன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தை, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் உங்களோடு கூட பேசினேன். ஆனால் இப்போ 4-5 ஆண்டுகள் கழித்தும் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் இன்னமும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், பலனற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று திருச்சபையாரினுடைய நிலைமையை மிக தைரியமாக, மிக கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சபையினுடைய நிலைமையை தைரியமாக எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பவுல் மிக போல்டாக தைரியமாக சபையினுடைய நிலைமையை அங்கே எழுதுகிற பார்க்குறோம். 4 வருடங்கள் 5 வருடங்களுக்குள்ளாக சபையின் நிலை கீழே இறங்கிவிட்டது. இதை தீர்க்க தரிசன வெளிப்பாடு பெற்று அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதவில்லை, ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த நிருபத்தை எழுதவில்லை. இந்த நிருபம் எழுதுவதற்கு காரணம் யாரு? சபையில் இருந்த, கொரிந்து சபையில் இருந்த சபையை குறித்த பாரமுள்ள ஒரு குடும்பம், குலேவேயால் என்கிற ஒரு குடும்பம் பாஸ்டரிடம் போய் போட்டு கொடுத்ததினால் அல்ல, பவுலினிடம் போய் போட்டு கொடுத்ததினால் அல்ல, சபையின் தரத்தை அறிந்து சபையின் தரத்தை குறித்து சொன்னதினால் வந்த ஒரு அருமையான புஸ்தகம்தான் இந்த 1 கொரிந்தியர் நிருபம். சபையின் பாரம், சபையின் நிலைமை, சபைக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, சபைக்குள்ளே பேதகங்கள் இருக்கிறது, சபைக்குள்ளே உலகத்தில் காணப்படாத அருவருப்புகள் உள்ளே நுழைந்து விட்டது. இதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் இருந்தாலும் இந்த சபையினுடைய நிலைமையையும் ஆவிக்குரிய தரத்தையும் குறித்து அக்கறையுள்ள ஒரு குடும்பம் எழும்பி பவுலோடு கூட சம்பாஷித்தது, பவுலோடு கூட பேசினது. ஐயா, சபையினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அவர்கள் தான் யார் என்றால் குலவேயால் வீட்டார். நல்ல எண்ணத்தோடு கூட சபையின் காரியங்களை சொன்னபோது இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிருபம் நமக்கு கிடைத்தது. அதோடு கூட மாத்திரமல்ல, சபையாருக்கு இருந்த அநேக கேள்விகள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலாமா என்பதை குறித்தும், திருமணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்களுக்கு பல கேள்விகள் இருந்ததினாலே பவுலுக்கு அந்த கேள்விகளை எழுதி அனுப்பினார்கள். ஸோ அதற்கு பதிலளிக்கும்படியாகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி எழுதும்போது சபையின் நிலைமையை மிக தைரியமாக சொல்லுகிறார். இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை, இப்பொழுதும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு போல்டா சபையினுடைய நிலைமையை சபைக்கு எடுத்துரைக்கிற ஒரு தெய்வ மனிதனாய் இந்த நிருபத்திலே நிற்கிறதை காண்கிறோம். ஸ்டான்லி அண்ணன் ஒரு செய்தியிலே சொல்லும்போது, காரைக்குடியிலே கொடுத்த செய்தியிலே சொல்லும்போது அவர்கள் ஒரு காரியத்தை மிக அழகாக சொன்னார்கள். பவுல் யார் என்றால் புதிய ஏற்பாட்டின் மோசே என்றார்கள். பழைய ஏற்பாட்டின் பவுல் பழைய ஏற்பாட்டின் மோசே யார் என்றால் அது பவுல் என்றார்கள். பவுல் யாருன்னா புதிய ஏற்பாட்டின் மோசேயாக இங்கு நிற்கிறார்.
நீங்கள் மோசேயையும் பவுலையும் கொஞ்சம் அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் ஒருமித்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய ஜனத்துக்காக தாங்கள் அழிக்கப்படுவது நல்லது என்று ஜெபிக்கிறதா இருக்கட்டும், ஜனங்களுக்கு அறிவுரை சொன்ன காரியங்களாக இருக்கட்டும், அநேக காரியங்களில் பவுலும் மோசேயும் ஒருமித்து போகிற அநேக காரியங்கள் அவர்களுக்குள்ளே ஒருமித்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அந்த ஸ்டான்லி என்னன்னு சொல்கிறாங்க, பவுல் யார் என்றால் பழைய ஏற்பாட்டின் மோசே என்றும் மோசே புதிய ஏற்பாட்டின் பவுல் என்றும் சொல்லுகிறார்கள். இங்கே நான் அதை வைத்து பார்க்கும்போது ஒரு அருமையான ஒருமைப்பாட்டை காண்கிறேன். நான் மறுபடியும் சொன்னது, சபையின் நிலைமையை தைரியமாக கொரிந்து சபைக்கு எடுத்துரைக்கிற ஒரு தேவ மனிதனாய் நின்றார். இதை மோசேயினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். வேதத்தை யாவரும் நீங்கள் திருப்பும்படி அன்போடு கூட கேட்குறேன். உபாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. மோசே 40 ஆண்டுகள் அனுபவமுள்ள விசுவாச ஜீவியத்தை ஓடி முடித்த ஒரு ஜனக்கூட்டத்தை தன்னுடைய சபையாரை பார்த்து மிக தைரியமாக சொல்லுகிறார், ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும். ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இதை சொல்கிறான்டா, இன்னொரு வகையில் சொல்கிறான்டா என்ன சொல்லலாம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இருதயம் செத்து போச்சு, கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடமாக இருக்கிறீங்க. எது எந்நாள் வரைக்கும்னா இந்நாள் வரைக்கும். உங்கள் ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நான் அன்பாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இப்படி இடையில சொல்கிற காரியங்களை ஜெப குறிப்பாய் மாற்றுங்கள். நான் ஜெபிக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியர்கள் எங்களுடைய புல்பிட்டில் நிற்கும் போது எங்கள் நிலைமையை எங்களுக்கு காண்பிக்கிற கண்ணாடியாக நிற்கணும் ஆண்டவரே. ஆமென். சபையினுடைய நிலைமைகளை காண்பிக்கிற கண்ணாடியாக நிற்கணும் ஆண்டவரே. எதற்காக? குற்றப்படுத்துவதற்காக அல்ல, சபையினுடைய தரத்தை இன்னும் வசனத்திற்கு ஏதுவாய் மாற்றுவதற்கு. அவர்கள் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களாய் நிற்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். ஸோ மோசேயும் கூட கொஞ்சமும் தயங்காமல் அவர்களுடைய நிலைமையை அங்கு எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை கொடுக்கவில்லை, காணத்தக்க கண்களை கொடுக்கவில்லை, கேட்கத்தக்க காதுகளை கொடுக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, மோசேயும் பவுலும் எப்படிப்பட்டவர்கள்? சபையினுடைய நிலைமையை தைரியமாக, ஆவிக்குரிய நிலைமையை தைரியமாக எடுத்து சொல்லுகிறவர்கள், தைரியமாக எடுத்து சொல்லுகிறவர்கள். பவுலினுடைய நிலைமையும் சரி, மோசேயும் நிலைமையும் சரி, ஏலியை போன்று கிடையாது. ஏலி யார்? தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த அன்னாளின் நிலைமையை அறியாமல் பேசினவன். மோசேயும் பவுலும் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. தனக்கு முன்பாக இருந்த ஜனத்தை நன்றாக அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. தைரியமாக சொன்னார்கள், தைரியமாக சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மோசேயும் பவுலும் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வெளிப்புற ஆசீர்வாதங்களை வைத்து ஜனங்களினுடைய ஆவிக்குரிய தரத்தை நிர்ணயிக்காதவர்கள். வெளிப்புற காரியங்களை வைத்து, ஜனங்களினுடைய வெளிப்புற ஆசீர்வாதங்களை வைத்து ஜனங்களினுடைய சபையினுடைய ஆவிக்குரிய தரத்தை நிர்ணயிக்காதவர்கள். இன்றைக்கு நாம் நினைச்ச காரியம் நடந்துட்டுன்னா நம்மளை பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், நம்முடைய சாட்சியை கேட்டு உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதத்தை பெற்றுட்டோம்னா நம்மளை பார்த்து வியக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு சாட்சி சொல்லும்போது நம்மளுடைய காரியங்களை பார்த்து அப்படியே மயங்கி, ஆமாம் எப்படி நடந்ததுன்னு சொல்கிறவங்களுக்கு. ஆனால் பவுலையும் மோசையும் அப்படி ஏமாற்றி விட முடியாது. நீங்கள் வானத்து அப்பத்தை சாப்பிட்டாலும் சரி, கடலை பிளந்து நடந்தாலும் சரி, உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, அவ்வளவு எளிதாக நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை நமக்கு நடக்கிற, நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து அவர்கள் எடை போட மாட்டார்கள். என்ன நடந்தது?
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவித்த ஜனம்தான், 40 ஆண்டுகள் அனுபவித்த ஜனம்தான். அந்த ஜனத்தை பார்த்துதான் மோசே மிக தைரியமாக சொல்லுகிறார், உங்களுக்கு உணரத்தக்க இருதயம் இல்லை, காணத்தக்க கண்கள் இல்லை, கேட்கத்தக்க செவிகள் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. நீ கேட்டதை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டாய், ஆனால் தேவன் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினதை இந்நாள் வரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை ஆபத்தான காரியம்! எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது தேவன் கொடுக்கிற மகா பெரிய ஈவு. ஹல்லேலூயா! அனுபவிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? எனக்கு ஆண்டவர் கார் தந்தார், வீடு தந்தார், பங்களா தந்தார், பிள்ளையை தந்தார், சொத்தை தந்தார். இதெல்லாம் விட நான் சொல்றேன், வசனத்தின் வெளிச்சத்தை தேவன் தந்தார் என்பது, சத்தியத்தை அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தார் என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவர் சீஷர்களிடம் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இன்னைக்கு வசனம் கையில் இருக்கலாம், வசனத்தின் வெளிச்சத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்குதா? இட்ஸ் a gift, God's gift அப்படின்னு சொல்லுவேன். ability to understand spiritual things, it's a gift of God. எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது என்பது, ஆவிக்குரிய வசனங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, சத்தியங்களை புரிந்து கொள்வது என்பது தேவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்தியத்தின் வெளிச்சம் இல்லைன்னா, டிவியில் இருக்கிற நாட்டமும், சினிமாவில் இருக்கிற நாட்டமும், உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிற நாட்டமும் அதிகமாக இருக்கிறதே ஒழிய இந்த வசனத்தின் மீது உள்ள நாட்டம் குறைவாக இருக்கிறதுனாலே, வாஞ்சிக்காததினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். வாஞ்சித்து பாருங்கள், வசனத்தோடு திறந்த வேதாகமத்தோடு உட்கார்ந்து பாருங்கள். வெளிச்சம் கிடைக்கவில்லை என்றால் என்னிடம் வந்து கேளுங்கள், தைரியமாக சொல்லுகிறேன். வாஞ்சையுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிற கர்த்தராக்கும் அவர். ஹல்லேலூயா! தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவராக்கும் நம்முடைய ஆண்டவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. உட்கார்ந்து பாருங்கள், தேவனுடைய வசனத்தோடு தனித்து உட்கார்ந்து பாருங்கள். விசேஷர்கள் கேட்டார்கள் இயேசுவிடம் தனித்து சென்று, இந்த ஓமையின் கருத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற போது ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறந்தார், வசனத்தின் வெளிச்சத்தை அவர்களுக்கு காண்பித்தார். இங்கே வெளிப்புற ஆசீர்வாதங்களை மிக திரளாய் பெற்றிருந்த ஜனம்தான். நோய் இல்லை, நொடி இல்லை, வஸ்திரங்கள் பழுதாய் போகவில்லை, கால்கள் வீங்கவில்லை, பாதரட்சைகள் பழுதாய் போகவில்லை. அவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லலை, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை மிக அழகாக துல்லியமாக கணக்கிட்டார். பவுல் எப்படின்னு கேட்கலாம், பவுலும் அப்படித்தான். வெளிப்புறமான காரியங்களை பார்த்து ஆவிக்குரிய தரத்தை நிர்ணயிக்கிறவர் அல்ல பவுல். பவுல் எப்படிப்பட்ட ஊழியனாய் காணப்பட்டார்? கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையினுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அவர்கள் சகல இயேசு கிறிஸ்துவை குறித்த எல்லா அறிவிலும் உபதேசத்திலும் சம்பூரணமாக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். சம்பூரணமாக்கப்பட்டவர்கள் என்றால் குறைவில்லாதவர்களாய் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை வாசித்து விடுவோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4 to 7 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் தம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, உபதேசத்திற்கும் அறிவுக்கும் கொரிந்து சபையிலே குறைவில்லை. உபதேசத்திலும் அறிவிலும், வசனத்தை குறித்த அறிவாய் இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவாய் இருக்கட்டும், அவர்கள் சம்பூரணமாக்கப்பட்டிருந்தார்கள். அதோடு கூட 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் என்றால் ஆவிக்குரிய வரங்களை நிறைவாக பெற்ற ஒரு திருச்சபை தான் கொரிந்து திருச்சபை. இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை பார்த்துதான் பவுல் எழுதுகிறார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி இப்போதும் நான் பேச முடியவில்லை, உங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் இன்னமும் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று எப்படிப்பட்ட திருச்சபையை சொல்லுகிறார்?
சம்பூரணமாக்கப்பட்டவர்கள், உபதேசத்தில் வரங்களில் சம்பூரணமாக்கப்பட்டவர்கள், வரங்களில் குறைவில்லாதவர்கள். ஏன் இதை சொல்றேன்? பவுலை போன்ற ஊழியனும் மோசேயை போன்ற ஊழியனும் சபையினுடைய வெளியரங்க காரியங்களை பார்த்து ஆவிக்குரிய தரத்தை நிர்ணயிக்க மாட்டார்கள். நாம் என்ன கற்றுக்கொள்றோம் இதிலிருந்து? we may possess spiritual gifts but that doesn't, அது ஒருபோதும் என்னவாய் மாறிவிடாது என்றால் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கு அடையாளமாய் மாறிவிடாது. merely possessing spiritual gifts is not in itself a mark of spirituality. ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றிருப்பது நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கு அடையாளமாகிவிடாது என்பதற்கு கொரிந்து சபை ஒரு நல்ல உதாரணம். அப்பனா என்கிட்ட இருந்து செயல்படுற வரத்துக்கும் என்னுடைய சுவாபத்திற்கும் முற்றிலும் மாறுபாடு காணப்பட முடியும் என்பதற்கு இந்த நிருபம் நமக்கு ஒரு உதாரணம். நல்ல வரங்கள் இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில் நிரம்பி அதை செய்யலாம், இதை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் என் சுவாபம் ஆவிக்குரியவன் என்று அழைக்கப்பட முடியாத அளவுக்கு காணப்பட முடியும் என்பதற்கு கொரிந்து சபை ஒரு நல்ல உதாரணம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம். சபையினுடைய பிரயோஜனத்திற்காக ஆண்டவர் தருகிறார், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் அது நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்திவிட முடியாது. என்னிடத்திலிருந்து வெளிப்படுற வரத்துக்கும் என் சுவாபத்துக்கும் முற்றிலும் முரண்பாடான ஒரு மனிதனாய் நான் வாழ முடியும். வேதத்தில் எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, பவுலினால் ஆரம்பிக்கப்பட்ட சபையினுடைய நிலைமை இது. இப்படி வரங்கள் இருந்தாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், சபையினுடைய நிலைமையை இருக்கும் வண்ணமாக எடுத்துரைக்கிற தேவ மனிதர்கள் இன்றைக்கும் நமக்கு தேவை. என்னோட ஆமோதிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சபையின் நிலைமையை இருக்கும் வண்ணமாய் எடுத்துரைக்கிற தேவ மனிதர்கள் நமக்கு இன்றைக்கும் தேவை. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் இருக்கும் வண்ணமாய் நமக்கு எடுத்துரைக்கிற தேவ மனிதர்கள் நமக்கு தேவை. அப்படி எடுத்துரைக்கும் போது எல்லாரும் கையை தட்டி வரவேற்போமா? முறைப்போம். ஆமாம், சண்டைக்கு வருவோம் இல்லை? ஓகே. இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும், அறிவிலும் உபதேசத்திலும் தேறினவர்களாக இருந்தாலும், இவங்க எப்படிப்பட்டவராக இருந்தார்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு, மாம்சத்துக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள்னு சபையில் ரெண்டாக பிரிச்சிடுறாரு. பரிதாபமான காரியம் என்ன அப்படின்னா, முழு சபையையும் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள்ங்கிறார். நான் இன்றைக்கு சபையில் இப்படிப்பட்ட ரெண்டு வகையான நிலைமையில் உள்ளவர்களும் காணப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை நம்ம இன்னும் ஆண்டவர் காண்பிக்கிற அந்த தரத்திற்கு இல்லை என்றால் இந்த காலை வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரியவர்கள், ஸ்பிரிச்சுவல் பீப்புள், மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ், ஹெல்த்தி கிறிஸ்டியன்ஸ், அவங்க முதிர்ச்சி அடைந்த ஆரோக்கியமான கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஆவிக்குரியவர்கள். மாம்சத்துக்குரியவர்கள், அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மென் ஆஃப் ஃப்ளஷ், மாம்சத்துக்குரியவர்கள், கார்னல், வேர்ல்ட்லி, உலக பிரகாரமானவர்கள், பேபி கிறிஸ்டியன்ஸ், குழந்தை கிறிஸ்தவர்கள் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம ஹெல்த்தி கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோமா, மெச்சூர் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோமா, ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்கிறோமா, அல்லது வேர்ல்ட்லி பீப்புளா, பேபி கிறிஸ்டியன்ஸா, குழந்தை கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நான் சொன்னேன் இவைகள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கு அடையாளமாகாது. அப்படி என்றால் ஆவிக்குரியவன் என்பதை எப்படி அடையாளம் காண முடியும்? ஆவிக்குரியவன் என்பதை எப்படி அடையாளம் காண முடியும்? மாம்சத்துக்குரியவங்களுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை பவுல் அங்க எழுதுகிறார். 3வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். பொறாமையும்
வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. மாம்சத்துக்குரியவர்களுக்குண்டான ஒரு அடையாளம் என்ன? கொஞ்சம் நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள். ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களாக இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவர்களாக இருக்க முடியும். பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள். இந்த மூணும் எங்கே வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 காரியங்களும் அதில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். சண்டைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், இப்படி அநேக காரியங்கள் அதில் வர்றதில் இந்த 3ம் அதில் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மாம்சத்துக்குரியவர்களிடத்தில் காணப்படுற காரியங்கள், பொறாமை இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், பேதகங்கள் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். அப்போ ஆவிக்குரியவனை எப்படி அடையாளம் காண முடியும்? அவன்கிட்ட செயல்படுற வரங்களை விட, அவனிடத்தில் காணப்படுற உபதேச அறிவை விட எதன் மூலம் அடையாளம் காண முடியும் என்றால், அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஆவியின் கனிகளால் அவனை அடையாளம் காண முடியும். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது. வரங்கள் அல்ல, ஆவிக்குரிய கனிகள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வரங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாத. டோன்ட் பி இம்ப்ரெஸ்ட் பை கரிஸ்மா. வரங்களை பார்த்து கவர்ந்திழுக்கப்பட்டு விடாத. லுக் ஃபார் கேரக்டர். கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகளினாலே. மத்தேயு 7வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாசிப்போம். 16வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் வசனத்தை திருப்பும்படி கேட்கிறேன். அப்படியே மத்தேயு 7:16 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு மனிதன் ஆவிக்குரியவனா இல்லையா என்பதை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற கனிகளினாலே அறிந்து கொள்ளலாம். கனிகளினாலே. ஸோ எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் நம்ம பவுலை போல, பவுல் ஆரம்பித்த சபையில் இருந்த விசுவாசிகளை போல நம்ம உள்ளே இருக்கலாம். நம்ம இயேசு நம்மோடு சபை விசுவாசிகள் சொல்லிட்டு நாமும் யாராக இருக்க முடியும்னா, பொறாமை உடையவர்களாய், பேதகங்கள் உடையவர்களாய், வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய், சண்டை பண்ணுகிறவர்களாய் இருந்தோம்னா இயேசு நம்மோடு விசுவாசின்னு சொல்லிக்கிடலாமே ஒழிய நம்ம யாருன்னு சொல்ல முடியாது. சத்தமாக சொல்லுங்க. ஆவிக்குரியவங்கன்னு பேசுகிற எண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. என் சுவாபம் முக்கியம், என் கனி நிறைந்த ஜீவியம் முக்கியம். அதுவே என்னை யார் என்பதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. ஏசு அழகாக சொல்லிட்டாரு, வரங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடாத, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரமாக இருந்தோம்னா நம்ம நல்ல கனி கொடுப்போம். கெட்ட மரமாக இருந்தோம்னா கெட்ட கனி கொடுப்போம். இந்த காலை வேளையில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கனி கொடுக்குற ஜீவியம் எப்போது வெளிப்படும்? இப்படியே கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணால் நம்மெல்லாம் தேவதூதர்களுக்கும் மேலாக மாறிவிடுவோம். ஆமாம், தேவதூதர்களையும் மிஞ்சி விடுவோம். அப்படி அல்ல, இங்கே 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு வாரத்தின் மிச்சமுள்ள அத்தனை நேரத்தையும் எங்கே செலவழிக்க வைப்பார் ஆண்டவர்? உலகத்தில் செலவழிக்க வைப்பார். அங்கே உங்களுடைய கனிகள் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பித்து கொடுக்கிறது. உலகத்திலே, குடும்பத்திலே, உங்கள் சமுதாயத்திலே நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளின் நடுவே நாம் செயல்படும் விதம் நாம் யார் என்பதை இந்த உலகுக்கு காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது.
நமக்கு நம்மை அது அடையாளப்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது. ரெண்டே உதாரணங்களை சுருக்கமாக சொல்லி நம்ம ஏற்கனவே அறிந்த சத்தியங்கள் தான். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது ஆண்டவரே, ஆவிக்குரிய சபைன்னு ஒரு பேரில் நான் உள்ளே உட்காந்து மாம்சத்துக்குரியவனாக நான் இருக்கிறேனா, அல்லது ஆவிக்குரியவன் என்று அழைக்கப்படுகிற ஒரு நிலைமையில் இருக்கிறேனா, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் ஆண்டவரே. வாக்குவாதமே எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறவங்க, ஆமாம், அல்லையிலையெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பலை. ஆமாம், கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், பெற்றோர்களோடு கூட வாக்குவாதம், எத்தனை சண்டைகள், எத்தனை சச்சரவுகள். வேண்டாம் எனக்கு அருமையானவர்களே. ஸோ 2 உதாரணம், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தையும் கடந்த வாரத்தில் நான் சொன்ன தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த அதே சம்பவத்தையும் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் ஆவிக்குரியவன் என்பதற்கும் லோத்து மாம்சத்துக்குரியவன் என்பதற்கும் அவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள். ஸோ 13வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததா இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்போருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம், எனக்கு அருமையானவர்களே, இந்த 13வது அதிகாரத்தில் ஆபிரகாமினுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே வலியுறுத்தி சொன்ன ஒரு சத்தியத்தை இப்பொழுதும் சொல்லுகிறேன். என்னை தயவு செய்து கவனியுங்கள். நீங்கள் நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்க, ரொம்ப நல்லது தான், நான் சந்தோஷப்படுறேன். அது உங்களுடைய நோட்ஸில் மாத்திரம் இருக்கக்கூடாது, உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் எழுதுகிறது வெளிப்பட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தாகத்தோடு அந்த பாரத்தோடு கூட இந்த காரியத்தை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்பதை விட எப்படிப்பட்ட சாட்சியை விட்டுவிட்டு அந்த பிரச்சனையை மேற்கொள்கிறோம் என்பது மிக முக்கியம். ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன் கடந்த நாளில் ஒரு பயங்கரமான பிரச்சனையை சந்தித்தார். என்ன தெரியுமா செய்தார்? பயங்கர மாம்சீக போராட்டம் தான், பயங்கர காரியங்கள் தான். ஆனால் அவர் வேற ஒன்றும் செய்யலை. 2 நாள் தண்ணி வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், எது வேண்டாம், குடும்பம் வேண்டாம், தேவ சமூகம் போதும் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த பிரச்சனையை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸோ எப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோங்கிறதுல எந்த மாதிரியை நம்ம விட்டு செல்கிறோம் என்பது மிக முக்கியம். ஸோ இவனுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட், குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம், அதை தீர்த்து வைப்பதில் ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் ஆபிரகாம் நிற்கிறார். Abraham, he left an example in resolving conflict in his family. அவனுடைய குடும்பத்தில் வந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதில் இன்றைக்கு ஆபிரகாம் ஒரு முன்மாதிரியாக நிற்கிறார். இங்கே என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் புறப்பட்டு வந்தபோது அங்கு நடந்த காரியம், லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த வாக்குவாதமே ஆபிரகாம் யார் என்பதையும் லோத்து யார் என்பதையும் மிக தெளிவாக காண்பிக்கிற ஒரு காரியமாய் காணப்பட்டது. விசுவாச ஜீவியத்தின் ஆரம்பத்திலே நடந்த ஒரு சம்பவம் இது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மிக தெளிவாய் நமக்கு இன்றைக்கும் போதிக்கிற ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் நாம் யார் என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறதா இருக்கிறது. ட்ரையல்ஸ் எக்ஸ்போஸ் அவர் ட்ரூ கலர்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள் நம்முடைய உண்மை நிலையை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்படித்தான் இங்கே நடந்தது. என்ன நடந்தது? இவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்த வாக்குவாதம் ஆபிரகாம் யார் என்பதையும் லோத்து யார் என்பதையும் காண்பித்து கொடுத்துக்கிட்டது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை காட்டுகிற கண்ணாடியாக இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்வீங்களா? எப்படிப்பட்ட மாதிரியை விட்டு செல்கிறோம்?
மிக முக்கியம். ஸோ இங்கே வாக்குவாதம் நிலத்தின் அடிப்படையில், சொத்தின் அடிப்படையில், ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் ரொம்ப சொல்ல விரும்பலை. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், சொத்துக்காக நிலத்துக்காக வாக்குவாதம் பண்ணுவது புத்தியீனமானது. மறுபடியும் சொல்கிறேன், சொத்துக்காக நிலத்துக்காக வாக்குவாதம் பண்ணுவது, சண்டை போடுவது, இட் இஸ் சென்ஸ்லெஸ். அநியாயத்தை வேண்டுமானாலும் சகித்து கொள்ளுங்கள், வழக்காடாதீர்கள் என்பதே வசனம் நமக்கு போதிக்கிற சத்தியம். அநியாயத்தை வேண்டுமானால் சகித்துக் கொள்ளுங்கள், சண்டை பண்ணாதீர்கள். இதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிற சத்தியம். ஸோ அழிந்து போகிற நித்தியமில்லாத சொத்துக்கள். 2 நாளைக்கு முன்னாடி நேற்றைய தினம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சொத்து மேலே ஆசைப்பட்டு தன்னுடைய தகப்பனை மிக கொடூரமாய் தாக்கின ஒரு மகனை குறித்து வீடியோ சிசிடிவி வெளியே வந்ததை நீங்கள் பார்த்துருக்க முடியும். எவ்வளவு பயங்கரமான காரியங்கள். இன்றைக்கு இதே போல் கிறிஸ்தவர்களுக்குள்ளே, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே நிலங்களை குறித்தும் பதவிகளை குறித்தும் எத்தனை வாக்குவாதங்கள், எத்தனை வழக்குகள். இட் இஸ் சென்ஸ்லெஸ். எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் சரி, அது மதியீனமான ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இதில் நம்முடைய ஃபாதர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய முன்மாதிரி. தேவக்கோட்டையில் சபையானது அபகரிக்கப்பட்டது. அப்பொழுது எல் ஜோசப் பாஸ்டர் சரி மற்ற பாஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, நம்ம கேஸ் போடணும், நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது ஃபாதர் சொன்ன காரியம், டேய் கேஸ் போடக்கூடாது, வேண்டாம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போன்னு. அவங்க தோற்று போனாலும் இன்னைக்கு ஆவிக்குரியவங்கிறத நிரூபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்து. அதே போல் இங்கே நான் சாட்சி கேட்டிருக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சொத்துக்கள் பறிக்கப்பட்டது. இவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நிலங்கள், அவர்களுக்கு வர வேண்டிய பங்குகள் வராமல் போனது. இங்கே உள்ள சாட்சியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இங்கு நடந்த காரியம், வாக்குவாதம் வந்தது. அப்படி வாக்குவாதம் வந்ததும் ஆபிரகாம் அங்கே அவர்களை லோத்துவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போனேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போனேன்னு சொன்ன உடனே தான் லோத்துவினுடைய சுயரூபம், அவனுடைய உண்மையான சுவாபம் வெளிப்பட்டது. என்ன அங்கே பார்க்குறோம்னா, எவ்வளவு பேராசை உள்ளவன், எவ்வளவு சுயநலம் உள்ளவன். How much he was greedy and how much he was selfish. எவ்வளவு சுயநலமுடையவனாய் இருந்தான், எவ்வளவு பேராசை உடையவனாய் இருந்தான் என்பது அந்த வாக்குவாதத்தின் மத்தியிலே வெளிப்பட்டது. ஸோ பிரச்சனைகள் வர்றது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருங்கிறத காண்பித்து கொடுக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், நீங்களும் நானும் யாரோட இருக்கிறோம் என்பதை விட எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது முக்கியம். ஆண்டனோட இருக்கலாம், பாஸ்டர் ரீகனோட, பாஸ்டர் ஜெகனோட இருக்கலாம், ஃபாதரோட எல்லாரும் ஐக்கியத்தில் இருக்கலாம், அவங்களோட இருக்கலாம், இந்த ஊழியர்களோட எனக்கு ஐக்கியம் இருக்குது, அவங்களோட ஐக்கியம் இருக்குது, எல்லாம் நல்லது தான். ஆண்டவர் தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். யாரோடு இருக்கிறோம் என்பதை விட எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது முக்கியம். அழைக்கப்பட்ட, அர்ப்பணித்து செயல்பட்ட ஆபிரகாமோடு கூட இருந்த லோத்து, he was carnal man. அவன் முற்றிலும், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால் மாம்சத்துக்குரியவனாக இருந்தான். 2 வாரங்களுக்கு முன்பாக திருவேங்கடத்தில் நம்முடைய சகோதரர் ஜெயசீலன் அவர்கள் லோத்துவை பற்றி கொடுத்த செய்தி தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்றே நான் சொல்லுவேன். மிக அருமையான செய்தி, நீங்கள் கேட்டு பாருங்கள். லோத்துவின் வாழ்க்கையிலிருந்து 7 பாடங்கள். அதில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ரொம்ப அருமையான வார்த்தை. வெளியேருந்து சபைக்கு வர்ற பாதிப்பை காட்டிலும் மாம்சீக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களால் சபைக்கு உண்டாகிற பாதிப்பு அதிகம். பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. ஸோ எப்படிப்பட்டவங்கள நம்ம இருக்கிறோம்? சுயநலம், பேராசை எப்போ வெளிப்பட்டதுன்னா ஒரு பிரச்சனை வந்தபோது தான். ஆனால் அதே காரியத்தில் தான் எவ்வளவு சுயநலமற்றவர் என்பது ஆபிரகாமை குறித்து வெளிப்பட்டது. ஹல்லேலூயா!
ஸோ மாம்சத்துக்குரியவன் அவன் பேராசையுள்ளவனாய் இருப்பான். மாம்சத்துக்குரியவன் அவன் சுயநலமுள்ளவனாய் செயல்படுவான். ஆவிக்குரியவன் தன்னை எப்பொழுதும் கடைசி நிலையிலே வைத்திருப்பான். he will not be selfish. அவன் சுயநலமாய் செயல்பட மாட்டான். அவனிடத்தில் காணப்படுகிறது தன்னலமற்ற காரியமே, கிறிஸ்துவின் சுவாபமே அவனிடத்தில் காணப்படும். என்ன சொன்னார்? ஆபிரகாம் மூத்த சகோதரனா இருந்தாலும், மூத்தவரா இருந்தாலும் அவர் சொன்னார், ஏய் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ லோத்து, நீ எது வேண்டாங்கிறதே அதை நான் எடுத்துக்கிறேன். உரிமையை விட்டு கொடுத்தார். பொசஷன் மேல அவருக்கு பற்று இல்லை, பொருட்களை விட்டு கொடுத்தார். ஸோ பொசஷன் மீதும் பொசிஷன் மீதும் he had no grip at all. அவனுடைய வாழ்க்கையில் பொருட்கள் மீதும் அவருக்கு தேவன் தந்த ஸ்தானத்தின் மீதும் பற்றற்ற ஒரு சுயநலமற்ற மனிதனாய், ஆவிக்குரிய மனிதனாய் ஆபிரகாம் வாழ்ந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது எத்தனை நம்மை முக்கியப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ள வந்து விட்டது. நான், எனக்கு முதல், எனக்கு எனக்கு எனக்கு. ஆவிக்குரிய மனிதன் தன்னை கடைநிலையிலே வைப்பான். யோசுவா அருமையான உதாரணம் அல்லவா நமக்கு? பங்கிட்டு கொடுக்கிற, தேசத்தையே பங்கிட்டு கொடுக்கிற ஒரு அருமையான காரியம், தேசத்தையே பங்கிட்டு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தார். வேற ஒன்றும் வேண்டாம். என்கிட்ட இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்கணும், ஐஸ்கிரீம் டப்பாவை தந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்னா, முதல்ல 4 ஐஸ்கிரீம் எடுத்து இங்கே வச்சுருவேன். என்ன செய்வேன்? 4 ஐஸ்கிரீம் டப்பாவை எடுத்து இங்கே வச்சுருவேன். யாருக்கு யாருக்கு சொல்லுங்க, என் ஃபேமிலிக்கு. ஒரு சாதாரண ஐஸ்கிரீம் டப்பாவை சர்வ் பண்ணணுனாலே, இங்கே ஜகாஷ்க்கு, ஜெனாவுக்கு, ரெனாவுக்கு எல்லாம் அவங்களுக்கு 10 இதை எடுத்து வச்சுருவோம் முழு குடும்பத்துக்கும். அதுதான் மனித சுவாபம். ஆனால் யோசுவா முழு தேசத்தையும் பங்கிடுறதுக்குண்டான காரியம். டாக்குமெண்ட் எதையும் ஒழிச்சு வைக்கல. இந்த டாக்குமெண்ட்டை ஒழிச்சு வை, இந்த லேண்டு நல்லா இருக்குது, இதை எடுத்து ஒழிச்சு வை, இல்லை. தன்னை கடைசியாக வைத்திருந்தார். எந்த லேண்டையும் எடுக்கலை, ஜனங்களுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்டவர்களே ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய குடும்பத்தில் வர்ற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஆவிக்குரியவர்கள்ங்கிறத முத்திரையை நீங்கள் விட்டுட்டு வாரீங்களா? ஆவிக்குரியவன் என்ன செய்வான்னா, ஆபிரகாமை போல சமாதானத்தை நாடுவான், பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதற்கு முயற்சிப்பான். அவன் ஒரு முன்மாதிரியை விட்டு விட்டு வெளியே வருவான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை முன்மாதிரியை விட்டுட்டு வெளியே வரும்? ஸோ இது ஆபிரகாமின் நல்ல ஒரு முன்னுதாரணம். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை வருதா, உன்னால தான் என்னால் தான் வாக்குவாதம் பண்ணாமல் பிள்ளைகளுக்காவது நல்ல மாதிரியை விட்டு செல்கிற நல்ல பெற்றோர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், அப்படி இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ரெண்டாவது, நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த தாவீது. ட்ரையல்ஸ் எக்ஸ்போஸ் அவர் ட்ரூ நேச்சர், அவர் ட்ரூ கலர்ஸ். அப்சலோம்ங்கிற ஒரு மனிதன் தாவீதுக்கு விரோதமாக எழுதும்போது தான் அங்கு நடந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15, 16, 17, 18 வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். ஸோ தாவீது வெறுங்காலால் நடந்து செல்கிறார், அழுது கொண்டு முகத்தை மூடி செல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அது வரைக்கும் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி பதவி ஆசை பிடித்தவராய் அவர் செயல்படுகிற இந்த சூழ்நிலையில் தான் சீபான்கிறவன் ஒருத்தன் வாரான். அது வரைக்கும் நல்லவனாக இருந்தான், மேவிபோசேத்துக்கு நல்லா உதவி செய்கிறவனாக இருந்தான். ஆனால் இப்போ he took advantage of that situation. அந்த சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செயல்பட ஆரம்பித்தான். என்ன? பொருளாசை உடையவனாய், அந்த சொத்துக்களின் மேல் ஆசை உடையவனாய் தாவீதிடத்தில் வந்து பொய் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். he was a liar. போராட்டங்கள் வரும்போது பொய் சொல்லுகிறவன், மாம்சத்துக்குரியவன் பொய் சொல்லுகிறவனாய் இருப்பான். சீமை தூஷிக்கிறவனாய் இருந்தான். கடந்த கால காரியங்களை வைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை தூஷிக்கிறவனாய் இருந்தான். மாம்சீகத்துக்குரியவன் அவன் தூஷிக்கிறவனாய் இருப்பான், குற்றம் சொல்லுகிறவனாய் இருப்பான், அக்யூஸ் பண்ணுறவனாக இருப்பான். நீ இதை செஞ்சல, அதனால தான் உனக்கு இது. இன்னைக்கு எத்தனை தடவை நம்ம குடும்பத்தில் என்ன செஞ்சிடறோம்? கையை நீட்டிடுறோம். ஒரு சின்ன காரியம் வந்துட்டுன்னா கையை நீட்டிடுறோம். மூன்றாவது நம்ம அங்கே பார்த்தோம், அகித்தோப்பேல் ட்ரைட்டர். பழைய ஏற்பாட்டின் யூதாஸ் காரியத்தை என்று அழைக்கப்படுகிறான் இந்த அகித்தோப்பேல். எப்படி இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தானோ அதே போல
தாவீதை காட்டி கொடுத்த ஒரு அகித்தோப்பேலா இவன் காணப்படுகிறான். தாவீதோடு கூட நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவன், தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த மனிதன் தான். ஆனால் கொஞ்சம் சூழ்நிலை மாறின போது, பிரச்சனை வந்தபோது அகித்தோப்பேல் ட்ரைட்டராக மாறிட்டான், காண்பித்து கொடுக்கிறவனாய் துரோகியாய் மாறிவிட்டான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் நம்ம யார் என்பதை காண்பித்து கொடுத்து விடுகிறது. சுற்றிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தபோது நான் சொன்னேன், கடந்த வாரத்தில் இந்த பிரச்சனைகள் வந்த சூழ்நிலையில் தான் தாவீதினுடைய விசுவாசம், தாவீதினுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய காரியங்கள் எல்லாம், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் சிகரங்களை எட்டியதாக இருந்தது. ஆவிக்குரியவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொண்டு அபகரிக்க நினைக்க மாட்டான். ஆவிக்குரியவன் குற்றம் சொல்ல மாட்டான். ஆவிக்குரியவன் அகித்தோப்பேலை போல துரோகம் பண்ண மாட்டான். அப்போ ஆவிக்குரியவன் எப்படி செயல்படுவான்? தாவீது ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம். அவனுடைய விசுவாசம், அவனுடைய அர்ப்பணிப்பு சிகரங்களை எட்டியது. எந்த அளவுக்கு சிகரங்களை எட்டியது? he became like Jesus. அந்த சூழ்நிலையில் தான் அவன் இயேசுவின் மாதிரியை வெளிப்படுத்துகிறவனாய் மாறி போனான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அந்த சூழ்நிலையில் தான் தாவீது அநேக சங்கீதங்களை அந்த சூழ்நிலையில் தான் தாவீது பாடியிருக்கிறார். 3வது சங்கீதம், 4வது சங்கீதம், 39, 41, 55, 61லிருந்து 63வது சங்கீதம். மிக அழகான சங்கீதம் இல்லை? ஃபாதர் நிறைய பாட்டு அதில் போட்டிருக்கிறாங்கல்ல. 63வது சங்கீதம் லவ் சாங். ஸோ இப்படி அநேக சங்கீதங்களை அந்த வனாந்திரத்தின் பாதையில் தான் தாவீது. அப்போ ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்வானா? இப்படிப்பட்ட பாதையில் போகும்போது கர்த்தரை துதிக்கிறவனாக இருப்பான். ஒரு அல்லேலூயா வர மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதன் இப்படிப்பட்ட பாதையில் போகும்போது கர்த்தரை துதித்து பாடுகிறவனாக இருப்பான். ஆமென். கேடகமும் நீங்கதா, மகிமையும் நீங்கதா, தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதா. கேடகமும் நீங்கதா, மகிமையும் நீங்கதா, தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதான். எல்லாரும் கேடகமும் நீங்கதான், மகிமையும் நீங்கதான், தலையை நிமிர பண்ணும். எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமா? கேடகமும் நீங்கதான், மகிமையும் நீங்கதான், தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதான். எதிரிகள் பெருகினாலும் எப்பக்கம் சூழ்ந்திட்டாலும் எதற்கும் பயமில்லை. எதிரிகள் பெருகினாலும் எப்பக்கம் சூழ்ந்திட்டாலும் எதற்கும் பயமில்லை. என்னோடு நீர் இருக்கின்றீர், என்னோடு நீர் இருக்கின்றீர். கேடகமும் நீங்கதான். சபையார் பாடுங்க. ஆமென். தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதா, கேடகமும் நீங்கதா, தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதா. சீமேயு சொற்களெல்லாம், சீமேயின் சொற்களெல்லாம் கற்களாய் தாக்கினாலும் அப்சலோம் என்னை அழிக்க ஆர்வமாய் தொடர்ந்தாலும். சீமேயி சொற்களெல்லாம் கற்களாய் தாக்கினாலும் அப்சலோம் என்னை அழிக்க ஆர்வமாய் தொடர்ந்தாலும். என்னை அபிஷேகித்த என் தகப்பன் என்னை அழிந்து போக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆமென். என்னை அபிஷேகித்த என் தகப்பன் என்னை
அழிந்து போக விட. மீண்டும் சொல்லுவோமா? என்னை அபிஷேகித்த என் தகப்பன் நீர், என்னை அழிந்து போக விட மாட்டீர். கேடகமும் நீங்க, கரங்களை தட்டி, மகிமையும் நீங்கதான், தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதான். கேடகமும் நீங்கதான், மகிமையும் நீங்கதான், தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதான். எதிரிகள் பெருகினாலும் எப்பக்கம் சூழ்ந்திட்டாலும் எதற்கும் பயமில்லை. எதிரிகள் எப்பக்கம் சூழ்ந்திட்டாலும் எதற்கும் பயமில்லை. என்னோடு நீர் இருக்கின்றீர், என்னோடு நீர் இருக்கின்றீர். சீமேயி சொற்களெல்லாம் கற்களாய் தாக்கினாலும் அப்சலோம் என்னை அழிக்க ஆர்வமாய் தொடர்ந்தாலும், சீமேயி கற்களாய் தாக்கினாலும் அப்சலோம் என்னை அழிக்க ஆர்வமாய் தொடர்ந்தாலும், என்னை அபிஷேகித்த என் தகப்பன் என்னை அழிந்து போட. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? என்னை அபிஷேகித்தவர், அபிஷேகித்த என் தகப்பன் என்னை அழிந்து போட மாட்டீர். கேடகமும் நீங்கதான். உங்க சத்தம் கேட்கட்டும். தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதா, கேடகமும் நீங்கதா, மகிமையும் நீங்கதா, தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதா. எதிரிகள் பெருகினால் எதற்கும் பயமில்லை. எதிரிகள் பெருகினாலும் எப்பக்கம் சூழ்ந்திட்டாலும் எதற்கும் பயமில்லை. என்னோடு நீர் இருக்கின்றீசையா, என்னோடு நீர் இருக்கின்றீர், என்னோடு நீர் இருக்கின்றீர், என்னோடு நீர் இருக்கின்றீர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. அரண்மனையில் உட்கார்ந்திருக்கும் போது பாடின பாட்டு அல்ல இது. தன்னை ராஜ்யத்தை விட்டு துரத்தி தன்னுடைய உயிரை வேட்டையாட நினைத்த அந்த சூழ்நிலையில் வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டு கர்த்தரை துதித்து பாடின பாடல். ஆவிக்குரிய மனிதன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறவனாக இருப்பான். அவன் விசுவாசத்தில் கொஞ்சம் கூட தளர்ந்து போக மாட்டான். இதெல்லாம் நீங்கள் 15வது அதிகாரத்தையும் 16வது அதிகாரத்தையும் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். விசுவாசத்தோடு தாவீது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போடுவீராக, அவனுடைய ஆலோசனை பைத்தியமாக்கி போடுவீராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இல்லாத திரள் கூட்டம் நம்மோடு கூட இருப்பதை காட்டிலும் கர்த்தரோடு கூட சிங்கிளாக இருப்பது மேன்மையான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு தனித்து விடப்படுவது நல்ல காரியம், மேன்மையான காரியம். தாவீதோடு கூட பெரிய காரியங்கள்லாம் இல்லை, ஆனால் கர்த்தர் அவனுக்கு சார்பாக நின்னார். ஆவிக்குரிய மனிதன் எந்த சூழ்நிலையிலும் மாம்சீகமாக போராட மாட்டான். அவனுடைய யுத்தத்தை தன்னுடைய முழங்காலில் செய்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். விசுவாசத்தில் தளர்ந்து போக மாட்டான். மூன்றாவது, அவன்கிட்ட பார்க்க முடியும் விசேஷித்த அர்ப்பணிப்பு. அபிசாய் சொல்கிறான், செத்த நாயை வெட்டிடுறேன் அப்படிங்கிறான். தாவீது சொல்கிறான், இல்லை, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? கார்னல் மைண்டு, மாம்சத்துக்குரிய சிந்தை உள்ளவர்கள் எதிலும் தேவனை பார்க்க மாட்டார்கள்.
ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் எல்லாவற்றிலும் தேவனை பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மாம்சத்துக்குரியவர்கள் எதிலும் தேவனை பார்க்க மாட்டார்கள். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் எல்லாவற்றிலும் தேவனை பார்ப்பார்கள். தாவீதை மொட்டை மாடியில் நடன்னு சொன்னாலும் வானத்தை பார்த்தாலும் தேவனை பார்ப்பார். காலையில் சன்ரைஸை பாருனாலும் அங்கேயும் தேவனை தான் பார்ப்பார். வாழ்க்கையில் ஒருத்தன் தூஷித்தாலும் அங்கேயும் தேவனை பார்க்கிற ஒரு நல்ல மனிதனாக்கும் தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்கிறேன்? ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றிலும் தன்னை தூஷித்தாலும் நிந்தித்தாலும் தான் ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் எல்லாவற்றிலும் தேவனை பார்க்கிறவன். மனுஷன் எங்கள் மேலே தலையில் ஏறி போனாங்கன்னு பாட மாட்டார். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர் ஆண்டவரே, வருத்தமான பாரத்தை எங்கள் மேலே ஏற்றி நீர் ஆண்டவரே. தேவனை எல்லாவற்றிலும் பார்க்கிறவன். அப்படி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை எல்லா காரியங்களிலும் தரிசிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவங்க மனுஷனை பார்க்க மாட்டாங்க, எல்லா காரியத்திற்கு பின்பாக தேவனை பார்ப்பார்கள். இதுதான் யோசேப்பின் அனுபவம் கூட. விசேஷித்த அர்ப்பணிப்பு உடையவனாய் தாவீது அங்கு நிற்கிறத பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரியவன் பூமிக்குரியவன், ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன். பிரச்சனைகள் வரும்போது நாம் யார் என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறது. ஒரே பிரச்சனைகளை தான் சந்தித்தாங்க ஆபிரகாமும் லோத்தும். சுயநலமும் பேராசையும் வெளிப்பட்டது. சுயநலமின்மையும் தன்னுடைய பதவியின் மீது, தன்னுடைய பொசிஷன் மீதும், தன்னுடைய ஸ்தானத்தின் மீதும், தன்னுடைய பொருட்கள் அதாவது சொத்துக்களின் மீதும் பற்றற்ற தன்மையை ஆபிரகாமிடத்தில் வெளிப்படுத்தியது. எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆவிக்குரிய சுவாபங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுதா? தாவீதினுடைய வாழ்க்கையில் ஜெபம் வெளிப்பட்டது, துதி வெளிப்பட்டது, விசுவாசம் பெருகியது, அர்ப்பணிப்பு பெருகியது. எந்த சூழ்நிலையிலன்னா உயிருக்கே பயந்து போன சூழ்நிலையில். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறும்போது நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது? ஆவிக்குரியவனா செயல்படுறானா, மாம்சத்துக்குரியவனா செயல்படுறானா? இவ்வளத்தையும் கேட்டுட்டு ஆமாம் இப்போ நான் சொல்ல வேண்டியதை சொல்லி ஆகணும். ஆமாம், இவ்வளத்தையும் கேட்டுட்டு உங்களை பற்றி கேட்குற காரியம் சினிமா உங்கள் வீட்டில் ஓடுது அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் நான் இப்போ சொல்கிறேன், இவ்வளத்தையும் கேட்டுட்டு வீட்டில் போய் சினிமா பார்க்காதீங்க, சத்யபாமா தேட்டருக்கு போங்க. தேட்டர் பேரே சொல்கிறேன், சரியா? நல்ல டிடிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் ஸ்க்ரீனில் நல்லா இருக்குது, அங்கே போய் பாருங்கள். சண்முகா தேட்டர் நல்லா இருக்குது, அங்கே போய் படம் பாருங்கள். அப்புறம் வேறு என்ன தேட்டர் இருக்குது? லட்சுமி தேட்டர் இருக்குது, அங்கே போய் படம் பாருங்கள். நல்லா அங்கே போய் பாருங்கள், சரியா? சண்டை போடுறீங்களா? பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் ஊழியக்காரங்க குடும்பத்துக்கும் தெரியாத அளவுக்கு நல்லா சண்டை போடுங்க. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு செய்கிறான்ற செஞ்சுக்கிட்டே இருங்க. இங்கிட்டு ஸ்மோக் பண்ணுறீங்களா, குடிக்கிறீங்களா, டாஸ்மாக் கை போகுதா? சொல்கிறேன், டாஸ்மாக் இன்னும் போகாதீங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸ் போங்க, ஃபாரின் சரக்கு வாங்கி குடியுங்கள். ஆமாம், யாரும் திடீர்னு அல்லேலியான்றாதி, அது வேறு. ஆமாம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போங்க, டாஸ்மாக் போகாதீங்க, சீப்பாக்காதீங்க உங்கள் தரத்தை. நல்லா ஃபாரின் சரக்கு வாங்கி குடிங்க. ஸ்மோக் பண்ணுறீங்களா, சாதாரண சிசர்ஸில் வாங்காதீங்க, நல்லா ஃபாரின் சிகரெட் வாங்கி குடிங்க. நான் சொல்கிறது எல்லாமே வசனத்திலிருந்து சொல்கிறேன், சரியா? வசனம் டீசெண்டாக இருக்குது. அநியாயம் செய்கிறையா, இன்னும் அநியாயம் செய், இன்னும் அநியாயம் செய். இதெல்லாம் உள்ளே இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் செய்கிறாந்தா செஞ்சுக்கோங்க. சீரியல் பார்க்குறாந்தா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டம். உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், இப்போ இருக்கிற பரிசுத்தத்தில் திருப்தியாக இருக்காதீங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் இன்னும் உயரட்டும். ஆவிக்குரியவர்கள் என்கிற முத்திரையை பதிக்கிறவர்களாய் திருச்சபை எழும்பட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் வரும், நாம் எப்படிப்பட்ட நிலத்தில் கட்டியிருக்கிறோம் என்பது வெளிப்படும். எப்படிப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் வெளிப்படும். அப்போ யாரும் நம்ம வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. அஸ்திபாரம் கண்மலையின் மீது போடப்படட்டும், உறுதியானதாக இருக்கட்டும். ஆவிக்குரியவர்களாக நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.
நம்முடைய வெளியரங்க காரியங்களை பார்த்து திருப்தி அடைந்து நம்மையே ஏமாற்றிக் கொள்ளாதபடி பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு தருவாராக. இருக்கிற இடங்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, கேடகமும் நீங்கதா, மகிமையும் நீங்கதா, தலையை நிமிர தகப்பனும் நீங்கதா. எல்லாரும் ஆமென். மகிமையும் நீங்கதா, தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதா. எதிரிகள் பெருகினாலும் எப்பக்கம் சூழ்ந்திட்டாலும் எதற்கும் பயமில்லை. எதிரிகள் பெருகினாலும் எப்பக்கம் சூழ்ந்திட்டால் எதற்கும் பயமில்லை. என்னோடு நீர் இருக்கின்றீர், என்னோடு நீர் இருக்கின்றீர். கேடகமும் நீங்கதான், மகிமையும் நீங்கதான், தலையை நிமிர பண்ணும் தகப்பனும் நீங்கதான். அப்படியே கரங்களை உயர்த்தி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே. மீண்டும் கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி முடிந்தா எல்லாரும் நேர்மலங்கள்ல நின்று ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோன்னு போகாதபடி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க அந்த கால வெள்ளங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நான் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன்னா, ஆவிக்குரியவனா இருக்கிறேன்னா, எனக்கு என்னை பற்றி தெரியும் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு என்னை தெரியும் ஆண்டவரே. நான் ஊழியர்களுக்கு கண்ணை மறைச்சிடலாம், நான் என் சபைக்கு கண்களை மறைச்சிடலாம் ஆண்டவரே. ஆனால் என் நிலைமையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கால வேளையில் நான் நடிக்க விரும்பலை ஆண்டவரே. ஆவிக்குரியவன்கிற போர்வையில் நான் உள்ளே இருக்க விரும்பலை. உண்மையான ஆவிக்குரியவனாக இருக்கணும் ஆண்டவரே. வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு போராட்டங்களிலும் ஆபிரகாமை போல, உம்மை போல ஆண்டவரே, தாவீதை போல ஒரு முத்திரையோடு நான் வெளியே வரணும். ஆவிக்குரியவன், தேவனுக்குரியவன், ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவன்கிற ஒரு முத்திரையோடு கூட வெளியே வரணும் ஆண்டவரே.